ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கீ ரைஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 10 முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி இப்போது கலர் மாதிரி வந்திருக்கு. நம்ம முந்திரி பருப்பை வேறு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பை நம்ம வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக வறுபடுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதோ நம்ம அதையும் வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போது கூடவே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதோ ஒரு பிரியாணி இலை, பட்டை ஒரு சின்ன துண்டு, கிராம்பு 3, அதுக்கப்புறம் நட்சத்திர வடிவ சோம்பு 1 சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் மிளகாத்தூள் எதுவும் பயன்படுத்த போகிறதில்ல. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி போல் வதங்கி வந்ததோ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கழுவி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் அரிசியை நெய்யிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்த அரிசி. இதுக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். சாதம் நல்லா பொலப்பொலன்னு வரும். உதிரி உதிரியாக நல்லா பொலப்பொலன்னு இருக்கும். இப்போ 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது 4 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் சாதம் பாருங்கள் நல்லா பொலன்னு வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இது மாதிரி ஓரத்தில் இருந்து கிளறி விடுங்க. அப்போ தான் சாதம் உடையாமல் நல்லா நீளமாக இருக்கும். உதிரி உதிரியாகவும் இருக்கும். ஒரு டைம் இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம். சேர்த்து இன்னொரு முறை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.